வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த திருத்தலத்தை பற்றி சிவத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லாவரத்துக்கு அருகாயில் இருக்கக்கூடிய பழந்தண்டலம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் திருமுடிப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில், அதனோட சல புராணத்தையும் அதனோட சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம் இந்த விழியத்தில் தொடர்ச்சியாக. வாங்க. இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் ராஜராஜன் தன்னோட 6வது ஆட்சி ஆண்டு காலகட்டத்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று பொறிச்சிருக்காரு. அந்த கல்வெட்டு இந்த இடத்துல காண கிடைக்குது. ஸோ இதனோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 800-850 ஆண்டுகள் உட்பட்ட ஒரு கோயிலான ஒரு சிவத்தலமாக இது காணப்படுது. அப்புறமா இது சிதிலம் அடைஞ்சிருக்கு. பிற்காலத்தில் இது சிதிலம் அடைஞ்சிட்ருக்கு. அப்புறமா திரும்ப 17ஆம் நூற்றாண்டில் 16-17ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலகட்டத்தில் திரும்ப அது புனரமைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் ஐயன் சிவனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருவேணீஸ்வரர் அப்படின்னும், அம்பாளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திரிபுர சுந்தரி அப்படின்ற பெயரோடும் அழைக்கப்படுறாங்க. இங்கே சிவலிங்கமானது 4 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்டதாக மிகப்பெரிய லிங்க திருமேனியாக காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலில் எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள், விநாயகருக்கு, முருகருக்கு, பைரவருக்கு மற்றும் பெருமாளுக்கும் இந்த இடத்துல சன்னதி காணப்படுது. இந்த கோவிலானது திருநீர்மலை இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலோட இது தொடர்புடைய கோயிலாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட சன்னதி என்ன பெருமாள் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, வைகுந்த பெருமாள் இந்த சன்னதியில் இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கிறாரு. அவரும் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். 800 ஆண்டுகளுக்கு முன்பு இது துருமுடிப்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. மத்திய காலகட்டத்தில் தோல்முடிப்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ அது திருமுடிவாக்கம் அப்படின்ற அந்த ஊருக்கான பெயராக அமைஞ்சிருக்கு. திருநீர்மலையானது தோயகிரி கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. தோயானா நீரானது, தோயான்றது நீரை குறிக்கக்கூடியது, கிரின்றது மலையை குறிக்கக்கூடியது. நீரால் சூழப்பட்ட மலை அப்படின்றது தோயகிரி கஷேத்திரம், தட்டி தோயாத்திரி கஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த திருநீர்மலையோட இந்த கஷேத்திரமும் தொடர்புடையதாக சொல்லப்படுது. இங்கே விஷ்ணு, துர்கை, நந்தி, பைரவர் ஆகிய தெய்வங்கள் கோஷ்ட தெய்வங்களாக காணப்படுது. இந்த கோயிலோட நவகிரக மண்டபம் 1938ஆம் ஆண்டு தனியாக நவகிரக சன்னதி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் 1990ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பு பலகை அந்த இடத்துல காணப்படுது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலில் வைகுந்த பெருமாளோட சன்னதி காணப்படுது. இங்கே அவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட காணப்படுறாரு. அது ஒரு சிறப்பு. இது 11 நூல்களில் ஒரு பாடல் ஒன்று காணப்படுது. அதன் மூலமாக நம்ம என்ன அறியப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, திருமுடிப்பாக்க நாயனார் விண்ணகரமுடையார் கோவிலுக்கு விளக்கெரிப்பதற்காக 2 பசுக்கள் தானமாக வழங்கப்பட்டதாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மூலமா இந்த கோவிலானது திருமுடிப்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியுது. ஊர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து குலத்துங்க சோழபுரமான குன்றத்தூர் நாட்டு திருமுடிப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. திருமுடிப்பாக்கம். துருமுடி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருமுடியானது அடர்ந்த தலைமுடியை உடைய சிவன் என்று சொல்லப்படுகிறது. துருவென்றால் அடர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ திருமுடிப்பாக்கம்னா அடர்ந்த முடியை உடைய சிவனானவர். இங்கே இருக்கக்கூடிய ஐயன் சிவனானவர் திருவேணீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது திருமுடிப்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. துருன்றா என்ன? துருனா அடர்ந்த அப்படின்ற பொருளை குடிக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய சிவனானது அடர்ந்த முடியை உடைய சிவனாக காணப்படுறார் அப்படின்றது இதனோட பொருள். இந்த கோவில் சன்னதிகள் எல்லாம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனால் அது நுழைவு வாயிலானது மெயின் என்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு நோக்கி இருக்குது. மேற்கு நோக்கி உள்ளே வந்த பிறகு சுற்றிட்டு வந்த பிறகு தான், கோயிலை சுற்றி வந்த பிறகு எல்லா சன்னதிகளும் கிழக்கு நோக்கி காணப்படுது. திருநீர்மலை எப்படி நீரால் சூழப்பட்டிருந்ததோ அதே மாதிரி இந்த சிவன் கோயிலும் நீரால் சூழப்பட்டிருந்தது, ஏரிகளுக்கு நடுவில் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கோயிலில் விஷ்ணு துர்கைக்கு ஒரு தனியான ஒரு சன்னதி காணப்படுது. நேரங்களில் மக்கள் வராங்க. அந்த ஊர் ஜனங்கள், அந்த ஊர் மக்கள்லாம் விளக்கேற்றுறது, சிவனை வழிபடுறதெல்லாம் இருக்குது. காலையில் அந்த அர்ச்சகர் பூஜைலாம் செஞ்சுட்டு போயிடுவார். கோயிலை சுற்றி அதோட கோயிலோட காம்பவுண்டு சுவரை சுற்றி நிறைய குடியிருப்புகள் அந்த இடத்துல காணப்பட்டது. அது இங்கே பார்க்க முடியதாக இருந்தது. சர்வகன் காஞ்சி மகாபெரிவரின் பாதம் பணிந்து வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.